கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமேன். நல்ல வார்த்தை இது. கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நம்மளையும் நம்ம பிள்ளைங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராம். வர்த்திக்க பண்ணுவது என்னென்னா, பெருக பண்ணுவது, வளர்ச்சி அடைவது, ஆசீர்வதிக்கப்படுவது, மேன்மையாய் வாழ்வது. நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம், இல்லை இது நம்மளுடைய கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் மற்ற எந்த காரியத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தாழ்த்தப்பட்டு தான் இருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறாரு, யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் வார்த்தையை, உங்களுக்கான வார்த்தை தான் இது, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பெருக்கம் அடைய செய்வார், பெருக பண்ணுவார். அதனோட அர்த்தம் தான் அது. நிச்சயமாக இந்த காலை வேளையில் தேவன் உங்களுக்கு நல்ல வார்த்தை கொடுத்துருக்குறாரு. நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இல்லை நம்மளுடைய தொழில் எப்படி, நம்ம கையிட்டு செய்கிற வேலை எப்படி இருக்கும், அது நஷ்டத்தில் ஒரு வேலை இந்த வேலையில் அது நஷ்டத்தில் இருந்தாலும் கூட தேவன் அதை வர்த்திக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறாரு. நீங்கள் உண்மையாய் அவரிடத்துல கேளுங்க, இசப்பா எனக்கு இந்த பிஸ்னஸில் எனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுங்க, இல்லை எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலத்தை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையாக இருக்குதோ, குறைவுபட்டு இருக்குதோ, அதை சொல்லி தேவனிடத்தில் கேளுங்க. அவர் நிச்சயமாய் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.